கைஸ், பொதுவா நம்ம ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் டிசைர், ஹோண்டா சிட்டி, ஹுண்டாயில எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா, பொதுவா செடான், ஹேட்ச்பேக் எல்லாமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஊர்ல இப்போ எஸ்யூவி கிடையாது. டாடா பஞ்ச் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமா இருக்கிற வண்டி. ஹுண்டாய் எக்ஸ்டர், டாடா பஞ்ச், நெக்ஸான் அந்த மாரி வண்டிலாம் அதிகமா சேல் போயிட்டுருக்கு. இப்போ ஹேட்ச்பேக் எல்லாம் அவ்வளவா சேல் ஆகுற மாரி எனக்கு தெரியல முன்னாடி மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷிஃப்ட் இருக்கு. ஆனா, நாங்க 2 பேர்லாம் வெளிய போவோம். வண்டிய ரோட்ல இருந்து சைடா இறக்குவோம். இறக்கிட்டு ஷிஃப்ட்ட அதே எனக்கும் 165 கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஷிஃப்ட்டுக்கும் 165 கிரவுண்ட் கிளியரன்ஸ். 2மே ஹேட்ச்பேக் தான். ஷிஃப்ட் டிசைருக்கும் சேம் தான். 165 தான் வரும்னு நெனைக்கிறேன். ரோட்ல இருந்து வண்டிய மேல ஏத்துறப்போ அப்படியே தேய்ச்சிட்டே போவோம். ஏதாவது ஒரு ஆஃப் ரோடு கூட கிடையாது. நம்ம ஊர்ல ரோடே கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கு. ஆனா ஷிஃப்ட் எல்லாம் அப்படியே போகும்போது எனக்கு பார்க்கும்போது பாவமா இருக்கும். நமக்கும் 165 கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆனா இதுவரைக்கும் என்னோட அல்ட்ராஸ் வந்து எங்கேயுமே தட்டு போட்டதே கிடையாது. ஈஸியா போகுது. ஆனா சேம் 165 இருக்கிற அந்த ஷிஃப்ட் ஒரு சின்ன சின்ன ஆஃப் ரோட்லயும் அடி தேயுது. ஷிஃப்ட் டிசைர் 2 வண்டி ஓனர் கிட்டயும் நான் பேசியாச்சு. 2 பேருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. நான் 7000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. கிட்டத்தட்ட 6 பேர் 7 பேர் வரைக்கும் கூட நம்ம வண்டியில ஏத்திட்டு எங்கெங்கயோ போயிருக்கோம். நானும் எங்கேயாவது போய் தட்டி பார்க்கும். தட்டிருச்சுன்னு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு பார்த்துட்டே இருக்கேன். இதுவரைக்கும் அந்த கஷ்டத்தை நம்ம அல்ட்ராஸ் நமக்கு வைக்கல. 165 இருந்தாலுமே கம்மி தான். ஆனா 165 இருந்தாலும் கூட எங்கேயுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதுக்கு மேல எனக்கு தேவைப்படுதுன்னு ஒரு ஃபீல் எனக்கு வரல. ஒரு சூப்பரா ஒரு ஹேட்ச்பேக் டிசைன் பண்ணி வச்சிருக்கு இந்த டாடா. ரொம்ப நல்லா இருக்கு.